ஸோ உங்களுக்கு நீங்க எப்படி இருக்குன்றத ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை நீங்க சொல்லுங்க. ஹலோ, வெல்கம் டு டைரி ஆஃப் ஃபன்னஸ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டைரி ஆஃப் ஃபன்னஸ். சொல்லிட்டேன். தோசை லாக் சொல்லு. ஹலோ, வெல்கம் டு டைரி ஆஃப் ஃபன்னஸ். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது தோசை லாக். இது வந்து ஒரு சேலஞ்ச். ஆக்சுவலா அது இன்ஸ்பயர்ட் பை இப்பவே சொல்ல வேண்டாம் லாக்ஸ் சொல்ல வேணாவா? சர்ப்ரைஸ் ஆங்க. நீங்க இப்ப சர்ப்ரைஸ் ஆங்க. நீங்க என்ன பண்றீங்க? பாத்திர மறந்துருங்க. புரிஞ்சு போச்சா? என்ன லாக்னு புரிஞ்சிருச்சா? தோசை லாக். எஸ், நாங்க வந்து விஜய் சித்து லாக்ஸ் வந்து தோசை சுட்டாங்கல்ல, அதையே நாங்க பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படும்ன்றதை நான் பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் முக்கியமான தேவை அடுப்பு. இண்டக்ஷன் அடுப்பு. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? தோசைக்கு தோசை மாவு தேவைன்னு சொல்லிட்டு அப்படியே எந்தவா வந்து தோசை மாவு காட்டலான்னு பார்த்தா அடுப்புன்னு சொல்லிட்டேன். கரெக்ட். நம்மளுக்கு தோசை மாவும் தேவைப்படும். அதுக்கு முன்னாடி முதல் தேவை அடுப்பு. செய்யறதுக்கு அந்த அடுப்பு இல்லை அப்படின்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. சோ முதல் வந்து அடுப்பு. ரெண்டாவது எலக்ட்ரிசிட்டி. ஏன் கேஸ் கூட வச்சுக்கலாம். நம்மளுக்கு வாங்குறது இண்டக்ஷன் அடுப்பு. இண்டக்ஷன் அடுப்பு எலக்ட்ரிசிட்டி தான் ஓடும். ஸோ கரண்ட் முக்கியம். இது ரெண்டும் இருக்கான்னு முதல்ல பாத்துக்குங்க. ஏன்னா அப்பதான் ஆரம்பிக்கணும். இது ரெண்டும் இல்லைன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க முடியாது. அதுக்கடுத்து மூணாவது அடுத்து வந்து மாவு. நான் வெறும் டப்பாவை மட்டும் காட்டுறேன். மாவு இருக்க உள்ள இருக்கு. நம்மளுக்கு ஒரு டைப் ஆஃப் தோசை சுடுறதுக்கு லேஸ். நம்ம இது புதுசா ட்ரை பண்ண போறது. அவங்க சொன்ன சித்லாக்ஸ் சொன்னது இல்லாம லேஸ் டிப்ஸ் தோசை, பூந்தி தோசை. எஸ், நம்மளுக்கு பூந்தியாவே நான் வாங்கிட்டேன். அப்படியே காப்பி வச்சு பண்ண போறீங்களா அப்படின்னும் போது நான் வந்து பூந்தி போட போறேன். அதையும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஓம் பொடி, ஜிம்ஜாம் வச்சிருந்தாங்க. நான் அதை வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு டிஃபரன்ஸ் காட்டுறதுக்காக போர்மன் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது. அதுக்கப்புறம் அதே ஹார்லிக்ஸ், காம்ப்ளான், பூஸ்ட். தேவைப்படும் பொருட்கள் எல்லாமே பார்த்தாச்சு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து அடுப்பெல்லாம் ஆன் பண்ணியாச்சு. அடுப்பு ஆன் பண்ணிட்டியா? ஓகே. இன்னும் அடுப்பு ஆன் பண்ணல. போட்டுருக்க. இது ஆன். சரி, ஆன் பண்ணிருக்கேன். இது போட்டேன். தோசை சுடுறதுலாம் நீ எப்படின்னு சொல்லி தர தேவையில்ல. புது தோசை சுடுறது சொல்லி கொடு. என்ன டைப் ஆஃப் என்ன தோசை நம்ம செய்ய போறது இல்ல. நம்ம செய்ய போறது வந்து வெறும் ஃபர்ஸ்ட் வந்து பூந்தி தோசை. இனிப்பா ஆரம்பிப்போம். சமயம் வந்துடல. நீ நல்லா செய்வ. சேதா சூப்பரா சமைச்சு செய்வா. அவன் செய்யற நிறைய வீடியோ நீங்க பாருங்க. நான் உங்களுக்கு என்ன போட்டு தர சொல்றேன். நிறைய சிக்கன் ஐட்டம், மட்டன் ஐட்டம்லாம் சூப்பரா செய்வா. நான் மட்டனே சாப்பிட மாட்டேன். இப்ப மட்டன் தான் சாப்பிடுறேன்னா அது எல்லாத்துக்கும் காரணம் என் மனைவி ஜெயித்தா. பூந்தி போட்டா பூந்தி தோசை. அதை நீங்க நம்பணும். பாருங்க, பூந்தி தோசை வந்து மனுஷன் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டான். ஸோ இந்த ஃபினிஷ்டு ப்ராடக்ட் தான் வந்திருக்கு. ஸோ தோசையை ஊத்தியாச்சு, மாவு போட்டாச்சு. இல்ல பெருசா வந்து நாங்க எதுவும் வந்து கொலகுத்த எதுவும் பண்ணல. அதை பெருசு கண்டுபிடிக்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. நார்மலா ஒரு தோசையை சுட்டிருக்கோம். தோசையை நீங்க தான் சுட்டீங்களா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அடுத்த தோசையை இந்த வீடியோ நீங்க பார்த்துப்பீங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம். நல்லாதான் நல்லாதான். அவ்வளோ சீக்கிரம் நீங்க தப்பா நினைக்காதீங்க. நல்லாதான் பண்றோம். தோசை கருகிறத பார்த்தா தோசை சுட்டாம தெரியலாம் நீங்க சொல்லலாம். இது கருகிறது ஃபர்ஸ்ட் தோசை வந்து சூப்பரா வந்து ஃபேண்டாஸ்டிக் வந்து. செகண்ட் தோசை எப்படி? சரி, இந்த தோசை முடிச்சாச்சு. நாங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டு அப்புறம் டேஸ்ட் எல்லாமே ரிவ்யூ வந்து கடைசியா தான் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் வந்து செய்முறையை முடிச்சுப்போம். இப்போ அபுகாபி. இப்போ நாங்க ஃபர்ஸ்ட் பண்ண போறது வந்து அபுகாபி தோசை. தோசையை சுட்டாச்சு, நெய்யை ஊத்தியாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்? அபுகாபி. அது என்னன்னா அப்படின்றது ஆர்லைட்ஸ். இட்லி பொடி மாதிரி இருக்கு. நல்ல காம்பினேஷன். போதும், ரொம்ப. இதெல்லாம் வந்து எனக்கு அப்புறம் ஏதாவது போட்டு கொடுக்கும். பூஸ்ட் இஸ் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. நான் சின்ன வயசுல இருந்து காம்ப்ளான் அதிகமா குடிச்சு வளர்ந்த பையன். பூஸ்ட் கம்மியா குடிப்பேன். பூஸ்ட் தான் பிடிக்கும் ரொம்ப. ஆனா எனக்கு ஹைட்டா இருக்கணும்ட்டு எனக்கு சின்ன வயசுல இருந்தே காம்ப்ளான் கொடுத்துட்டாங்க. அதனால பூஸ்ட் இருக்கும் போது என்ன பூஸ்ட குடிக்கிறத விட அதை போய் எடுத்து தின்ன காலம் தான் அதிகம். அதை போய் நைட்டு ஒரு 10 மணி 11 மணி வீட்டுக்குள்ள போய் தின்ன காலம் தான் அதிகம். பூஸ்டும் போட்டாச்சு. பூஸ்ட் கொஞ்சம் அதிகமா வச்சிருக்கேன், கம்மியா போட்டிருக்கேன். ஏன்னா அது கையில எடுத்து நக்கிக்கணும்.
காம்ப்ளான் எனக்கு பிடிக்கும். பட் அதோட நான் டேஸ்ட் குடிச்சதே இல்ல வாழ்க்கையில. நான் காம்ப்ளான் குடிச்சிருக்கேன். நீ போன்விட்டா கேட்டேன். பூஸ்ட் போன்விட்டா. பேசுறதுனால தோசை கழுகுகள் அதிகமாயிடுமோ? இல்ல ஸ்லோ பண்ணிட்டேன். ஓகே, முடிஞ்சிச்சு. காம்ப்ளான் பூஸ்ட், ஹார்லிக்ஸ் எல்லாமே போட்டாச்சு. ஹார்லிக்ஸ், காம்ப்ளான், ஹார்லிக்ஸ், பூஸ்ட், காம்ப்ளான், அதுக்கப்புறம் பிஸ்கெட் BI பிஸ்கெட் போடு. ஸோ அவங்க வந்து வேற பிஸ்கெட் வச்சிருந்தாங்க. எனக்கு பிடிக்கிறது வந்து போர்பன் தான் பிடிக்கும். நான் வந்து ஜிம்ஜாம் சாப்பிடுவேன். பட் அதுல இருக்க ஜாமு அதை மட்டும் நக்கிட்டு ஜாம் மட்டும் நக்கிட்டு பிஸ்கெட் வச்சு போட்டுருவேன். பட் எனக்கு போர்பன் பிஸ்கெட்டே சூப்பரா இருக்கும். அதனால போர்பன் பிஸ்கெட் சாப்பிடுவேன். மேலே 2 கீழே 2. ஏன்னா நாங்கள் 2 பேர் இருக்கோம். 2 பீஸ் கம்பல்சரி இருக்கும். அதுல வருது. அபுகாபி தோசை முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து ஜிஞ்சர் இது இஞ்சி பூண்டு விழுதா. ஓம் பொடி தோசை. நான் ரொம்ப அந்த இஞ்சி பூண்டு விழுது தோசை மேலதான் போக்கஸ்டா இருக்கேன். கொஞ்சம் வேகணும்டா, இல்லைன்னா மாவா ஒட்டிக்குவோம். மாவா ஒட்டிக்கணுமா? மாவு. சரி போடு. அப்படியே மலைச்சாரல் அடி தூவல்லாம். ஆனா இது வந்து வெறும் ஓம் பொடி மட்டும்தான். இந்த தோசை பாரு, இந்த திருப்பி போடணும். ஏன்னா இந்த சைடு காயடிச்சு வேகணும். சாரி. அப்படியே எடுத்து லாஸ்டா டேஸ்டிங் பார்த்துக்கலாம். பார்ப்போம். நடுவுல மட்டும் போடு. இஞ்சி பூண்டு விழுது கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. நம்ம கிட்ட ஆல்ரெடி இருந்துச்சு. அதனால எடுத்து 4 இதெல்லாம் இது அதிகமாக போட முடியாது. அப்படியே அது மாதிரி காட்டா இருக்கும். அது அப்படியே அது மாதிரி அந்த பொடி முருகலா வரல. ஆமா, இது ஏன்னா அந்த கொஞ்சம் மாவு நிறைய ஊத்திட்டேன். லாஸ்ட் அண்ட் ஃபைனல். இது வந்து நம்மளோட இனோவேட்டிவ் என்ன சொல்லுங்க, சிப்ஸ் தோசை. நம்ம சிப்ஸை வந்து அப்படியே போட்டோம்னா நல்லா இருக்காது. அப்படியே போட்டு நல்லா இந்த சிப்ஸ் பாக்கெட்லேயே வச்சு நல்லா அமைக்கிங்க. ஸோ தட் உங்களுக்கு வேஸ்டேஜ் அதிகமாக இருக்காது. இதை கொட்டணும். ப்ரெக்னென்ட் லேடிஸ் இதை ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கும். பிரெக்னன்ட் லேடிஸ்லாம் ப்ராசஸ்ட் ஃபுட் சாப்பிடக்கூடாது. ட்ரை பண்ணாதீங்க. இதை பாதி காணோம். ஆல்ரெடி சாப்பிட்டியா? நான் எதுவும் சாப்பிடலப்பா, நான் ஓபன் பண்ணி வச்சேன். இன்னொன்னு எடுத்துனோட்டா வேணா போதும். கூடயே கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோ சிப்ஸ். ஸோ அந்த பொட்டேட்டோ நல்லா இருக்கும், அந்த ஃப்ளேவர் வரும். அதுக்கப்புறம் அதில் வந்து அந்த பொட்டேட்டோ சிப்ஸில் நிறைய விஷயங்கள் இருக்கும்ல, அது ப்ளஸ் தோசை கொஞ்சம் சீஸு. பண்ணியாச்சு. தோசை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சோ இப்போ வந்து டேஸ்டிங். தாங்க பூந்தி தோசை எடுத்து சாப்பிடு. பூந்தி தோசை நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சென்டர் பீஸ் நல்லா இருக்கு. பூந்தி தோசை ஆசம்ங்க. ஃபென்டாஸ்டிக், மார்வெலஸ், எக்ஸலென்ட். இது போன்விட்டா கோபி. நீ சாப்பிட்டு சொல்லு. காம்ப்ளான் தாங்க தெரியுது. நீ காம்ப்ளான் கம்மியா போட்டு இத்தனைக்கு நானு. காம்ப்ளானோட எசன்ஸ் அதிகமா இருக்கு. பூந்தி தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். சோ ஃபார் இந்த ரெண்டுல பூந்தி சூப்பரா இருக்கு. ஓம் பொடி தோசை. கொஞ்சம் பார்த்து சாப்பிடணும். இது எல்லாத்தையும் பார்த்து சாப்பிட்டா நல்லது. பார்க்காம எப்படின்னு சாப்பிட முடியாது. நகைச்சுவையெல்லாம் அள்ளி தெளிப்பேன் நான். அர்ஷத் கான் ரோல் பண்ணுறேன். ஸோ அப்போ அந்தளவுக்கு நகைச்சுவையும் கொஞ்சம் இருக்கணும், கொஞ்சம் மொக்கையும் இருக்கணும். பூந்தி தோசை நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? இஞ்சி பூண்டு தோசை நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான்வெஜ் தோசை மாதிரி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இஞ்சி பூண்டு தோசை எனக்கு தெரிஞ்சு. இது வந்து நம்ம ட்ரை பண்ண நம்மளோட டிஷ்ஷு. இது வந்து சிப்ஸ்
பொட்டேட்டோ சிப்ஸ் செம்மையா இருக்குங்க. இந்த ஆனியன் தோசை சாப்பிட்ற மாதிரி இருக்கு சார். நான் பண்ண எல்லாம் நல்லா தான்டா இருக்கு. பார்த்தீங்களா கேப்ல கடை விட்டா பார்த்தீங்களா இருங்க ஒரு ஆனியன் தோசை சாப்பிட்ற ஃபீல் இருக்கு. செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்குங்க. சிப்ஸ் வச்சு ஒரு தோசை சுட்டு பாருங்க, அதை நல்லா பொடியாக்கி எல்லா இடத்துக்கும் வரா மாதிரி. ஏன்னா நீங்க பிரிச்சு சாப்பிட்டா ஒரு கார்னர்லயும் அது இருக்கா மாதிரி நல்லா பொடியாக்கி பாருங்க. பயங்கரமா இருக்கு. ஒரு ஆனியன் தோசை சாப்பிட்ட ஃபீல் எனக்கு இருக்கு. ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. ஸோ என்ன வரைக்கும் இந்த டிஷ்ல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து நான் வந்து இது கொடுக்குறேன், பொட்டேட்டோ சிப்ஸ் தோசை கொடுக்குறேன். சிப்ஸ் தோசை நாங்கள் லேஸ் போட்டோம், லேஸ் சிப்ஸ் தோசை செகண்ட் வித் சீஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ். செகண்ட் வந்து பூந்தி தோசை கரெக்டா. தேர்டு வந்து இது ஓம்பொடியா இதா ரெண்டும் தேர்டு. ஃபோர்த் வந்து சாக்லேட் தோசை அக்கோபாபி. ஏன்னா அக்கோபாபி வந்து அக்கோபி வந்து அபுகாபி சாரிங்க, அபுவா சரி அபுகாபி வந்து லாஸ்ட் பிளேஸ் கொடுக்குறோம். ஏன்னா அது வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. நம்ம தோசை வந்து ஒரு முருங்கலான அந்த தோசை சாப்பிடும்போது ஒரு ஸ்வீட்னஸ் ஆட் பண்ணும்போது அது வந்து அந்த அளவுக்கு எடுத்து கொடுக்கல. பட் வந்து பூந்தி நல்லா எடுத்து கொடுத்துருந்துச்சு. அதோட டேஸ்ட்டு வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து பூந்தி வந்து செகண்ட் பிளேஸ். ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து பொட்டேட்டோ சிப் தோசை, லேஸ் சிப் தோசை. தேர்ட் பிளேஸ் வந்து ரெண்டு ஷேர் பண்ணது, அது பேர்னா இஞ்சி பூண்டு தோசை அண்ட் ஓம்பொடி தோசை ஷேரிங்கு. ஃபோர்த் பிளேஸ் வந்து திஸ் ஒன் அக்கோபை அனது அபுகாபி. ஸோ சித்து ப்ரோ நீங்க சொன்ன மாதிரி பாதி தோசை நீங்க வெரைட்டி செஞ்சதுல பாதி செஞ்சு பார்த்துட்டோம். சூப்பராக தான் இருக்கு. இன்னும் நிறைய வெரைட்டிஸோட வருவீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். வேற டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் நீங்க ட்ரை பண்ணி ஒரு வீடியோ போடுங்க. அதை ஃபாலோ அதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி நாங்கள் ஒரு வீடியோ அதில் ஒரு கொஞ்சம் ஏதாவது ஆட் பண்ணி எங்களால் முடிஞ்சதை ஒரு வீடியோவை போடுறோம். எல்லா வீடியோக்கும் ஒரு தத்துவம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோக்கும் ஒரு தத்துவம் இருக்குது. இது வந்து ஃபுட் ரிலேட்டட் வீடியோ அப்படின்றனால அதை ஒரு அவேர்னஸாக எடுத்து ஒரு வீடியோ ஒரு இது சொல்கிறேன். அளவுக்கு மீறினால் அமுதன்மும் நஞ்சு. எஸ், எதையும் அளவோடு சாப்பிடுங்க, அளவோடு நடந்துக்குங்க. அளவோடு சாப்பிட்டா உடம்பு எப்படி நல்லா இருக்குமோ அதே மாதிரி அளவோடு பேசினா நம்ம கேரக்டரும் நல்லா இருக்கும். அளவோடு நம்ம செயலும் இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையே நல்லா இருக்கும். எல்லாத்தையும் அளந்து பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. பாய்.